இந்த ரெண்டும் கலந்த ஒரு பொடியை ஒரு தேனில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த ரெண்டு மாத்திரையும் வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிட்டே வரணும் காலை இரவு. இப்படி வரும் பொழுது மெதுவாக அவங்க இடம் குறைஞ்சிட்டு வரும். மற்ற விதமான எந்த காரணத்தினால் உடல் பருமன் இருந்தாலும் அது குறைஞ்சிட்டு வரும். மெதுவாக குறையும். 3லிருந்து 6 மாதம் ஆயிரும். மிக வேகமாக குறையாது, குறைக்கக்கூடாது. அது ஆபத்தான விஷயம். மற்ற பழங்களோடு சேர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் ஒரு 3 சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு, நேந்திரம்பழம் வச்சுட்டு, பப்பாளி வச்சுட்டு, அப்புறம் விருப்பமான பழங்கள் பூரா வச்சுக்கோங்க. வயிற்றை நிறைச்சிடணும், பழங்களால் நிறைச்சிடணும். மதியம் 2 காய் பொரியல் பண்ணிக்கங்க, 3 பொரியல் வேணாலும் பண்ணிக்கங்க. காலையில் எழுந்திரிச்சுன்னா குனிஞ்சு நிமிர்ற பயிற்சியும், இப்படி சைடில் இப்படி சாயிற பயிற்சியும், இப்படி சுற்றுற பயிற்சியும், உட்கார்ந்து எதிரிக்கிற பயிற்சியும், நான் நல்ல கை கால் நீட்டி மடக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உடற்பயிற்சியும் கடுமையாக பண்ணிடணும். கையில் கூட ஒரு சின்ன வெயிட் எடுத்து ஒரு 50 தடவை இப்படி பண்ணிக்கலாம், 2 கையிலையும் பண்ணிக்கலாம். அப்போது அந்த நீரில் பிரியறதுக்கு இந்த மருந்துக்கு உதவியாக இருக்கும். அது போக சாயங்காலம் 5 to 7 இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்களிருந்து சொன்ன ஆரோக்கியதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயராகவன் ஐயா இருக்கார். பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி உடல் எடை குறையதுக்கான அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி இந்த முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த உடல் எடை குறையிறது, உடல் எடை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். உடல் எடை குறையத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் உடல் எடை குறையத்திலே நீங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. சரி. ஏன்னா அசுர வேகத்தில் உடல் எடை குறையணும், ஏன மாதிரி இருக்கணும், எலும்பு மாதிரி ஆயிடணும். அப்போது அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இல்லை அறிவுரைகள் மக்களுக்கு சொல்ல போகிறேன்? உடல் எடை அப்படிங்கிறது யாருக்குமே கொழுப்பு சேர்ந்து மட்டும் உடல் எடை கூடுறது இல்லை. ஒரு சிலருக்கு தான் கொழுப்பு சேருது. மற்றவங்களுக்கெல்லாம் உடம்புல நீர் சேர்ந்து தான் கொழுப்பு, உடம்பு எடை கூடியிருக்கு. நீர் சேர்ந்துருக்குது, வாயு சேர்ந்துருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து உடம்புல பருமனாக காட்டும். தொட்டு பார்த்தா கொலை பார்த்தா தெரியும், இப்படி இருக்கமாக இருக்காது நம்ம தொட்ட மாதிரி. அதனால் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய நீரை பிரித்து வெளியே அனுப்பும்படியான ஒரு மாத்திரையும், உடலை இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையும், தசைகளை இறுக்கி பண்ணக்கூடிய தூர்ப்பு சேர்ந்த நல்ல மருந்தும் மாத்திரையும் இதில் இருக்குது. இது உடலுக்கு இருக்கிற நீரை வந்து தசைகளில் இருக்கக்கூடிய நீரை பிரித்து கொண்டு வரும். கொண்டு வந்து வெளியேற்றிடும். அந்த நீரை வெளியேற்றிடுறதுனால அவங்க உடல் எடை குறைஞ்சிட்டு வரும். இது 15 நாளைக்கு ஒரு தடவை 1 கிலோ அல்லது 1 கிலோ மினிமம் குறையும். இது வந்து தசைகளை இருக்கக்கூடிய மருந்து. ஏதாவது நீ இந்நேரம் விரிஞ்சிருக்கும் இல்லையா, நீர் நிறைய சேர்ந்து நீர் பிரிய தசை இருக்கணும். அப்போ தசை இருக்கிறதுக்கான இந்த மருந்தும், அதே சமயம் தசைகளுக்கு பலத்தை கொடுத்து மேலும் நல்லா வலிமையூட்டக்கூடிய அமுக்ரா சுவர்ணமும் தூதுவளை பொடியும். இந்த அமுக்ரா சுவர்ண கலவை இது வந்து நிறைய மருந்துகள் சேர்ந்தது. ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, மிளகெல்லாம் சேர்ந்தது. அதுவும் தூதுவளை பொடியும் ரெண்டும் கலந்து வச்சுக்கணும். காலை இரவு உணவுக்கு முன் இந்த ரெண்டும் கலந்த ஒரு பொடியை ஒரு தேனில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த 2 மாத்திரையும் வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிட்டே வரணும் காலை இரவு. இப்படி வரும் பொழுது மெதுவாக அவங்க இடம் குறைஞ்சிட்டு வரும். உடனே பெருசாக குறையாது. மெதுவாக 1 கிலோவா குறைஞ்சிட்டே வரும். அவங்களுக்கு எவ்வளோ குறையணுமோ அவ்வளோ சீக்கிரம், அவ்வளோ வரைக்கும் மருந்து சாப்பிடலாம். இது போக கொழுப்பு குறையணும் அப்படின்ட்டு இருந்தோன்னா கொழுப்புக்கான மாத்திரை பின்னால் கொடுத்துருவோம். அது கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இன்னொரு சிலருக்கு வாயு இருக்கும். அதுக்கு நம்ம வந்து வேறு வீடியோவில் வாயு மாத்திரையை பற்றி சொல்லியிருக்கிறோம். காலையில் 2 நைட் 2 வாயு மாத்திரையை சாப்பிட்டாச்சுன்னா உடல் இருக்கிற வாயு பிரிஞ்சிடும். உணவுக்கு பின் வெந்நீரில், உணவுக்கு முன் வெந்நீரில் இந்த பொடியும் இந்த 2 மாத்திரையும் தேனில் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு உணவுக்கு பின் வாயு மாத்திரை சாப்பிட்டா வாயுவும் நீரும் பிரிஞ்சு உடம்பு சிறுசாயிடும், இறுகிக்கும். கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொழுப்பு கரைக்கிற மருந்தும் சேர்த்து அது வேறு மாதிரி கொடுப்போம். அப்போது ஒவ்வொரு உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் வேறு மருந்தாக தான் இருக்கும். இது ஜென்ரலான மருந்து. இதோட வேறு நம்ம சேர்த்திக்கும் பொழுது மற்ற விதமான எந்த காரணத்தினால் உடல் பருமன் இருந்தாலும் அது குறைஞ்சிட்டு வரும். மெதுவாக குறையும். 3லிருந்து 6 மாதம் ஆயிரும். மிக வேகமாக குறையாது, குறைக்கக்கூடாது. அது ஆபத்தான விஷயம். அப்புறம் இவங்களுடைய உணவு பழக்கம் என்னென்னா, காலையில் நான் ரொம்ப உடம்பு ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்க உடம்பு குறையணுன்னா காலையில் வெறும் பழ உணவு தான் சாப்பிடணும். அந்த பழ உணவில் நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க, என்னென்ன பழம் பிடிக்குமே வச்சுக்கோங்க. பப்பாளி முக்கியமாக இருக்கணும், நேந்திரம்பழம் முக்கியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் பசி தாங்கும்.
சாத்துக்குடி ஜூஸு 5 சாத்துக்குடி புழிஞ்சு 1 டம்ளர் வரை குடிச்சிட்டாலும் மதியானம் வரைக்கும் பசிக்கிறது இல்லை. அது ஒரு நல்ல முறை அது. அந்த மாதிரி மற்ற பழங்களோடு சேர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் ஒரு 3 சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு, நேந்திரம்பழம் வச்சுட்டு, பப்பாளி வச்சுட்டு, அப்புறம் விருப்பமான பழங்கள் பூரா வச்சுக்கோங்க. வயிற்றை நிறச்சிடணும், பழங்களால் நிறச்சிடணும். மதியம் 2 காய் பொரியல் பண்ணிக்கங்க, 3 பொரியல் வேணாலும் பண்ணிக்கங்க. 1 மிளகு ரசம், 1 மோர், கெட்டி தயிர் எக்காலத்திலையும் சாப்பிடக்கூடாது. அவங்க மத்தியான உணவு இதுதான். 2 பொரியல், 1 ரசம், மோர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்ணும். காலையில் பழ உணவு மட்டும்தான் சாப்பிட்ணும். இரவில் உப்பு போடாமல் கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டுக்கணும். அதுக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சட்னி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் குடும்பத்தில். அந்த சட்னி செஞ்சு உப்பில்லாத சப்பாத்தி அதில் தொட்டு சாப்பிட்டுருக்கணும். இதே உணவு முறை 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணால் மிக வேகமாக உடல் குறையும். நீங்களும் பாதி, நான் பாதி தான். எப்பவுமே உடல் எடை குறைக்கிறதுக்கு வெறும் மருந்தால் மட்டும் முடியாது. அதே சமயம் இன்னொரு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க காலையில் எழுந்திரிச்சுன்னா குனிஞ்சு நிமிர்ற பயிற்சியும், இப்படி சைடில் இப்படி சாயிற பயிற்சியும், இப்படி சுற்றுற பயிற்சியும், உட்கார்ந்து எதிரிக்கிற பயிற்சியும், நல்ல கை கால் நீட்டி மடக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உடற்பயிற்சியும் கடுமையாக பண்ணிடணும். கையில் கூட ஒரு சின்ன வெயிட் எடுத்து ஒரு 50 தடவை இப்படி பண்ணிக்கலாம், 2 கையிலையும் பண்ணிக்கலாம். அப்போது அந்த நீர்லாம் பிரியறதுக்கு இந்த மருந்துக்கு உதவியாக இருக்கும். அது போக சாயங்காலம் 5 to 7 3/4 மணி நேரம் வாக்கிங் கண்டிப்பாக போயே தீரணும். வாக்கிங் போகிறப்ப பேசிட்டோ ஏதோ ஒரு யோசனையிலையோ போகக்கூடாது. ஒரே சீராக வேகமாக நடந்துட்டுருக்கணும். 3/4 மணி நேரம் நடக்கணும். இடையில சோர்வாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது உட்காந்துருந்துட்டு மறுபடியும் நடக்கணும். அது வாக்கிங் போகிறதுக்கான இடங்களுக்கு நீங்கள் போய்க்கலாம். அப்படி 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி, காலையில் உடற்பயிற்சி, இந்த மருந்து, உணவு கட்டுப்பாடு, இது 3ம் சேர்ந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்லிம் ஆகணுமோ ஆகிக்கலாம். முழு பட்டினியும் இருக்க வேண்டியதில்லை. வயிறு நிறைய நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை சாப்பிட்லாம். அதே சமயம் இந்த மருந்தும் உடற்பயிற்சியும் வாக்கிங்கும் போதும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா உங்கள் உடல் பருமன் குறைஞ்சி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஏன்னே அதாவது உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் ஐயா சொல்கிறது பார்த்திங்கன்னா, சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம், வயிறு நிறையா சாப்பிட்டுக்கலாம், ஒரு சில கொஞ்சம் சின்ன எக்ஸசைசஸ், மருந்து மாத்திரைகள் இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலாம், சைடு எஃபெக்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ரிமைன் பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.